இலங்கையில் வாழும் என் அன்பான அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இது கார்த்திகை மாதம், நாளைய தினம் கார்த்திகை 27 மாவீரர் தினம். 2020ஆம் ஆண்டு இந்த மாவீரர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் இழந்த எங்களுடைய உறவுகளை, இந்த மாவீரர்களை அனுஷ்டிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தினால் அனுமதி வழங்கப்படவில்லை. நாங்களும் நீதிமன்றங்களுக்கு சென்று இந்த அனுமதியை பெறுவதற்கான முயற்சியை அனைத்து மாவட்டங்களில் இருக்கும் நீதிமன்றங்களுக்கு முன்பு சென்று எடுக்க முயற்சி எடுத்திருந்தாலும் கூட COVID-19 இந்த நோயின் காரணத்தினால் இந்த வருடம் எங்களுடைய உறவுகளை அனுஷ்டிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை இல்லை என்று நீதிமன்றங்கள் மறுத்திருக்கு. இது உண்மையிலே COVID-19 காரணத்தினால் இந்த அனுமதி மறுக்கப்படவில்லை. தமிழர்கள் நம்மளுடைய உறவுகளை அனுஷ்டிப்பது இந்த அரசாங்கம் தடுக்கிறதுக்கு ஒரு வழியாகத்தான் இந்த COVID-19 பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக கடந்த வாரம் ஒரு சில அரசியல்வாதிகளின் கூட்டங்கள், சில சந்திப்புகளை பார்த்தீங்களா இருந்தால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இணைந்து இந்த நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு சுகாதார நடைமுறையை பின்பற்றாமலே அந்த அனுமதியை வழங்கியிருந்தார்கள் என்று சொன்னால், ஏன் எங்களுடைய உறவுகள், அவங்களுடைய இறந்த உறவுகளை, அந்த மாவீரர்களை அனுஷ்டிக்கிறதுக்கு ஏன் அந்த அனுமதியை வழங்கவில்லை என்று நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். இது ஒரு ஜனநாயக நாடா என்ற கேள்வியும் எங்களுக்கு மனதில் எழும்பக்கூடும். இருந்தாலும் கூட நாங்கள் இந்த அரசாங்கத்தின் இந்த அடக்குமுறைகளுக்கு நாங்கள் ஒரு பதிலடியாக நாளைய தினம் பின்னேரம் நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய இல்லத்திலே இருந்து, உங்களுடைய இல்லங்களிலே இருந்து ஒரு விளக்கை ஏற்றி எங்களுடைய உறவுகளை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இந்த இடத்தில் உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இதை ஒரு போராட்டமாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் நிச்சயமாக அதை செய்வேன். நீங்களும் அதை செய்ய வேண்டும். உங்களுடைய வீட்டிலே ஒரு விளக்கை ஏற்றி அதை முகநூலூடாக பதிவிடுறதினூடாக இந்த நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு விரும்புகிறார்கள் என்ற அந்த செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் எடுத்து காட்டுற ஒரு வழியாக இருக்கும். அந்த வகையில் நாளைய தினம் 27ஆம் தேதி பின்னேரம் நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி அதை ஒரு புகைப்படமாக எடுத்து முகநூல் வாலியாகவும் சமூக வலைதளங்களூடாகவும் நீங்கள் பதிவிட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த இடத்தில் நான் உங்கள் அனைவரையும் நான் அந்த நிகழ்வுக்கு அழைக்க விரும்புகிறேன். இது அரசியலுக்கு அப்பால், உங்களுடைய கட்சிகளுக்கு அப்பால், இது எங்களுடைய உறவுகளை நினைவு கூறும் ஒரு நிகழ்வு. அந்த வகையில் தயவு செய்து இதை அரசியலாக பார்க்க வேண்டாம். நான் கூட இந்த இலங்கையில் வாழும் ஒரு பொதுமகன் என்ற அடிப்படையில் தான் இந்த அன்பான வேண்டுகோளை உங்களிடம் முன்வைக்கிறேன். நீங்கள் அனைவரையும் இந்த அழைப்பை ஏற்று நாளைய தினம் அந்த நிகழ்வில் ஒரு விளக்கை ஏற்றி அதை ஒரு புகைப்படம் எடுத்து முகநூலூடாக போட்டு உங்களுடைய ஆதரவை இந்த நிகழ்வுக்கு நீங்கள் தருவீங்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.